السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم. أوصيكم نفسي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن المجيد: يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحتها الأنهار. صدق الله العلي العظيم. قال الله تعالى: إن الله يحب التوابين ويحب المتطهرين. قال النبي صلى الله عليه وسلم: كل بني آدم خطاؤون وخير خطاؤون التوابون أو كما قال. وقال رسول الله صلى الله عليه وسلم: التائب من الذنب كمن لا ذنب له أو كما قال. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து நேர்வழி காட்டிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். மேலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு நேர்வழி காட்டியாக வந்த அனைத்து இறைத்தூர்கள் மீதும், குறிப்பாக இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், மேலும் அவருடைய சொல்லையும் செயலையும் தமது உயிரிலும் மேலாக மதித்து வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், இன்னும் அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லோர்கள் மீதும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவர்கள் மீதும் குறையினில் இலவட்டும் என பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு தஆலா நாம் எந்த நோக்கத்திற்காக இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. உரையின் தலைப்பு படி நம்முடைய பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னித்தருள்வானாக. எப்படி நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோமோ அதே போன்று நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஒன்று சேர்ப்பானாக. மேலும் நம்முடைய குடும்பத்தில் நம்மை விட்டு பிரிந்த நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவினர்கள் அனைவருடைய கபர்களையும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்குவானாக. மேலும் நம்முடைய நண்பர்களில், நம்முடைய உறவுகளில் யாரெல்லாம் நோய்வாய் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹு தஆலா ஷிஃபாவை தருவானாக. நம்மையும் எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், முசீபத்துகளை விட்டு நம்மை காப்பாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரிகளே, இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில தினங்களில் புனிதமிகு ரமலான் மாதம் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. இந்த ரமலான் மாதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் தக்வா, இறையச்சம் என்பதை கற்றுத்தருகின்றது. மேலும் இந்த ரமலான் மாதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் தௌபாவை கற்றுத்தருகின்றது. இந்த தௌபாவும் இறையச்சமும் மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அந்த அடிப்படையில் உங்களுக்கு முன்னால் தூய்மையான பாவ மன்னிப்பு, தௌபத்தன் நசூஹா என்பதை குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். என்னுடைய உரை முடிந்த பின்பு என்னுடைய உரை சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஆகவே சற்று கவனித்து கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரிகளே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தௌபாவை குறித்து பல இடங்களில் அல்லாஹு தஆலா வலியுறுத்துகின்றார். தௌபா என்று சொன்னால் பாவ மன்னிப்பு. அதே போன்று இன்னொரு வார்த்தை இருக்கின்றது, இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பது என்ற இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றது. ஆக தௌபா என்ற வார்த்தையை குர்ஆனில் அல்லாஹு தஆலா பல இடங்கள், 30க்கும் மேற்பட்ட இடங்கள் அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்றார். ஆனால் தௌபத்தன் நசூஹா, தூய்மையான பாவ மன்னிப்பு என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரே ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்றான். 66வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹு தஆலா பயன்படுத்துகின்றான். ஆக அந்த அடிப்படையில் தௌபத்து நசூஹா என்றால் என்ன என்று சொன்னால் அது தூய்மையான உண்மையான ஒரு பாவ மன்னிப்பு கேட்பது. ஆக இங்கே தலைப்பு தௌபா அல்ல, மாறாக தௌபத்த நசூஹா, தூய்மையான பாவ மன்னிப்பு என்பதை குறித்து தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே தூய்மையான பாவ மன்னிப்பு என்றால் என்ன, அந்த பாவ மன்னிப்பை நாம் எப்படி செய்ய வேண்டும், அந்த தௌபாவை செய்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை தான் இன்றைய உரையிலே நாம் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான், யார் தௌபா செய்கின்றார்களோ, பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களை நேசிப்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். குர்ஆனை பார்ப்போம் என்று சொன்னால் யுஹிப், அல்லாஹு தஆலா யாரை பிரியப்படுகின்றான் என்பதாக குர்ஆனிலே பல வசனங்கள் இருக்கின்றன. அதில் அல்லாஹு தஆலா முதன்மையாக சொல்வது யுஹிபு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்ததாஹிரீன்,
யார் அல்லாஹ்விடம் தௌபா செய்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஆக தௌபா, தௌபத்த நசூஹா, இந்த இரண்டும் மிக ஒரே விஷயத்தை தான் போதிக்கின்றது. ஆக தௌபா என்று சொன்னாலும் பாவ மன்னிப்பு, தௌபத்த நசூஹா என்று சொன்னால் அதை தூய்மையான முறையிலே, கலப்பற்ற முறையிலே பாவ மன்னிப்பு கேட்பது. அன்பிற்கினே இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹு தஆலா உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஊன், ஆதமுடைய மக்கள் அனைவருமே பாவிகள். ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவிகள். வ கைரு ஹத்தாஊன், அந்த பாவியில் சிறந்தவர் என்று சொன்னால் அத் தவ்வாபூன், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தவர் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். மேலும் சொன்னார்கள், ரமதான் மாதம் வந்த பின்பு யார் அல்லாஹ்விடம் தௌபா செய்து பாவ மன்னிப்பு கோரி மீளவில்லையோ, யார் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லையோ, யாருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லையோ அப்படிப்பட்ட மனிதர் நாசமாகட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இந்த ரமலானும் தக்வாவும் இந்த தௌபாவும் இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தவை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தௌபா செய்வதனுடைய சிறப்பை நாம் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான். எந்த ஒரு மனிதரும் உத்தமர் அல்ல. எந்த ஒரு மனிதரும் தௌபா பாவமே செய்யாதவர் என்பதாக யாரையும் சொல்ல முடியாது. அதைத்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஆதமுடைய மக்கள் அனைவருமே பாவிகள் என்பதாக சொன்னார்கள். ஆக மனிதன் தவறு செய்யக்கூடியவன். அல்லாஹ் தடுத்த ஒன்றை அவன் தவறு என்பதாக தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்து கொண்டிருக்கின்றான். அந்த தவறை தவறு என்பதாக உணர்ந்து சில மனிதர்கள் செய்வார்கள். இன்னும் சிலர் தப்புன்னு தெரியாமல் தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் செய்வது தவறு என்பதாக எப்போது உணர்கின்றீர்களோ, எப்போது விளங்கிக் கொள்கின்றீர்களோ, எப்போது புரிகின்றீர்களோ, அப்போது உடனடியாக நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விட வேண்டும். அதுதான் தௌபா. சில மனிதர்கள் தவறு என்பதாக தெரிந்திருந்தும் அந்த தவறை செய்து கொண்டிருப்பார்கள். தன் தவறை நியாயப்படுத்துவார்கள், தவறை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் குறித்து நாம் பேச வரவில்லை. இங்கே தம்முடைய தவறை புரிந்து கொண்டு, தவறை உணர்ந்து கொண்டு யார் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஆகவே முதலாவதாக மனிதன் பாவம் செய்யக்கூடியவன் தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அவர்கள் உடைய பாவத்தை மன்னிப்பது அல்லாஹ்வுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய கடமை அந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்பது. ஆக நாம் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கும்போது அந்த பாவத்தை மன்னிப்பது அல்லாஹ்வுடைய கடமையாக இருக்கின்றது. எங்கே நாம் மாறுபடுகின்றோம் என்று சொன்னால், அந்த மன்னிப்பை நாம் எப்படி கேட்கின்றோம், அதைத்தான் பாயிண்ட். இங்கே தௌபத்த நசூஹா அடிப்படையில் கேட்கின்றோமா, தூய்மையான கலப்பற்ற முறையில் உறுதியான முறையில் கேட்கின்றோமா, இல்லை வெறுமனே அஸ்தகுஃபிருல்லா 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 என்பதாக கேட்கின்றோமா என்று சொன்னால், இரண்டாவது சொன்ன முறைதான். நான் ஒரு நாளைக்கு 10,000 முறை அஸ்தகுஃபிருல்லா என்பதாக சொல்கிறேன் என்று சொன்னால் எந்த விதமான பயனும் இல்லை. நன்மை கிடைக்கும், ஆனால் பயன் இல்லை. ஆக வெறுமனே வார்த்தை உச்சரிப்பதால், இஸ்லாத்துடைய எல்லா விஷயங்களும் சரி, வெறுமனே வாயில் உச்சரிப்பதால் எந்த விதமான பயனும் இல்லை. அதை உளப்பூர்வமாக உணர்ந்து புரிந்து உச்சரிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கடமையாக சொல்கின்றது. ஆக அந்த அடிப்படையில் யார் தம்முடைய பாவ மன்னிப்பை தூய்மையான மனதோடு கேட்கின்றார்களோ அவர்களை அல்லாஹு தாலா மன்னிப்பது கடமையாக வைத்திருக்கின்றான். அதை விட்டு இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. யார் பாவம் செய்த பிறகு தௌபா செய்து மீண்டும் நன்மையான காரியங்களை செய்கின்றார்களோ, பாவம் செய்கிறான், பாவத்துக்காக அல்லாஹ்விடம் தௌபா கேட்கின்றான், தௌபா கேட்ட பிறகு மீண்டும் மீண்டும் அவன் தௌபா கேட்டுக்கொண்டே இருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவனுடைய பாவத்தை நன்மையாக மாற்றி விடுகின்றான். எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு என்பதை பாருங்கள். ஒரு பாவம் செய்திருக்கின்றான், அந்த பாவத்தை நினைத்து 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 அல்லாஹ்விடம் தௌபா செய்கின்றான். எப்படி தௌபா செய்ய வேண்டும் உரையுடைய 2ஆம் பகுதியில் சொல்லுவேன். ஆக தௌபா செய்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை நன்மையாக மாற்றுவதாக குர்ஆன் 25 அத்தியாயம் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான். இரண்டாவது பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களுக்காக வேண்டி தொடர்ந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய மனிதனுடைய நிலைமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் பைஹகியில் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாயிபு மினல் தம்பி கமல்லா தம்பலஹு. யார் தம்முடைய பாவத்திற்காக வேண்டி தொடர்ந்து தௌபா செய்து கொண்டிருக்கின்றார்களோ, தொடர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டிருக்கின்றார்களோ, கமல்லா தம்பலஹு, அவர் பாவம் செய்யாதவர் போலாவார். அப்போ தொடர்ந்து தாம் தௌபா செய்து கொண்டிருந்தால், ஒன்று அல்லாஹு தஆலா அந்த பாவத்தை நன்மையாக மாற்றுகின்றான்,
அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் தொடர்ந்து அல்லாஹுடன் தௌபா செய்தால் அல்லாஹு தாலா அந்த பாவத்தை போக்கிவிட்டு நீங்கள் பாவமே செய்யாத ஒரு மனிதராக அல்லாஹு தாலா மாற்றிவிடுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹுடன் தௌபா செய்வதன் மூலமாக, தௌபத்தன் நசூஹாவின் மூலமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். நம்முடைய ஆசை என்ன? நம் யாரை மகிழ்ச்சி படுத்த வேண்டும்? நம்முடைய கணவரையா, நம்முடைய பிள்ளைகளையா, நம்முடைய மாமியாரையா, நம்முடைய நாத்தனாரையா, இல்லை அண்டை வீட்டுக்காரர்களையா என்று சொன்னால் யாரையுமே நீங்கள் மகிழ்ச்சி படுத்த முடியாது. ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வை உங்களால் மகிழ்ச்சி படுத்த முடியும். அல்லாஹ்வை மகிழ்ச்சி படுத்த முடியும். அல்லாஹு தாலா உங்களை குறை காண்பதே இல்லை. நீங்கள் அல்லாஹுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செயலை செய்தால் இந்த விஷயத்தில் அல்லாஹு தாலா குறை காண்பதில்லை. இப்போ உதாரணமாக ஒரு திருமணத்தில் அதிகமான செலவு செய்து சாப்பாடு போடுறோன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சாப்பிட்டு விட்டு யாராவது ஒருவர் நல்லா இருந்துச்சுங்க சாப்பாடு என்பதாக சொல்வார்களா? இல்லை, எனக்கு சிக்கன் கிடைக்கவே இல்லை, எனக்கு பீஸ் கிடைக்கவே இல்லை, எங்கள் மாமியாருக்கு வெறுமனே குஸ்கா தான் கிடைச்சிச்சு, இப்படி குறை சொல்லும் போது திருமணம் நடத்தியவர்கள் கவலைப்படுவார்கள். ஆகவே மனிதனை ஒருபோதும் திருப்திப்படுத்த முடியாது என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயம் நீங்கள் ஒரு மடக்கு தண்ணீர் குடித்து விட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் அல்லாஹு தாலா மகிழ்ச்சி அடைகின்றான். அல்லாஹு தாலா அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ வெறுமனே நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக உளப்பூர்வமாக சொல்லும்போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், அல்லாஹுடன் தௌபா செய்யக்கூடிய மனிதரை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். ஏனென்று சொன்னால், சில வீட்டில் சில பெற்றோருடைய பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லாமல் அல்லது ஊதாரித்தனமாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இன்னும் சிலர் ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பார்கள் என்று வைத்துக்கொள்ளும். உதாரணத்துக்கு அவர்களில் சிலர் தம்முடைய தவறை உணர்ந்து அம்மாட்ட வந்து சொல்கிறாப்புல, அம்மா இத்தனை நாள் நான் தப்பாக நடந்துட்டேன், தப்பாக வாழ்ந்துட்டேன், ஒரு பள்ளியில் ஒரு பயான் கேட்டேன், இனிமேல் நான் நல்லவனாக வாழ ஆசைப்படுகின்றேன், அல்லாஹுடன் தௌபா செய்துவிட்டு இனிமேல் 5 வேளை தொழுகுவேன், இனிமேல் இந்த தவறான பழக்கத்தின் பக்கம் செல்ல மாட்டேன் என்று சொல்லும்போது தாய் மகிழ்ச்சி அடைவாளா, கோபப்படுவாளா? சந்தோஷப்படுவாள் இல்லையா? மீண்டும் அந்த பிள்ளை அதே தப்பு செய்கிறாப்புல மீண்டும் அம்மாடந்து கேட்கும்போது ஒரு கட்டத்தில், அம்மா நீ சொல்றதெல்லாம் உண்மையே இல்லைப்பா நீ என்பதாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் எப்படி தாய் மகிழ்ச்சி அடைந்தாலோ இதைவிட பன்மடங்கு அதிகமாக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை ஒரு உதாரணத்தோடு சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதர் ஒரு ஒட்டகத்திலே உணவுப் பொருட்களை வைத்திருந்தார், அவருடைய ஆடைகளை வைத்திருந்தார், எல்லாமே அதில் வச்சிருந்தாங்க. இதில் ஒரு ஒட்டகத்தில் வைத்து கொண்டு இருந்தார். அந்த ஒட்டகம் பாலைவனத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார். பாலைவனத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது திடீர் என்பதாக அந்த ஒட்டகம் காணாமல் சென்று விடுகின்றது. உடனே அந்த ஒட்டகத்தை அந்த மனிதர் தேடி 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 அலைகின்றார். ஒட்டகம் எங்கேயும் கிடைக்கவில்லை. இறுதியில் களைப்படைந்து அந்த மனிதர் அந்த பாலைவனத்தில் வெயிலிலே மயங்கி சுருண்டு கீழே விழுந்து படுத்துட்டார். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஊமை. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொல்ல ஊமை. திடீர் என்பதாக மாலை நேரத்திலே அந்த மனிதனுக்கு அந்த மயக்கம் கலைந்து எழுந்து பார்க்கின்றார். அந்த காணாமல் போன ஒட்டகம் அவனுக்கு முன்னால் இருக்கின்றது. எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைவார்? இதைவிட பன்மடங்கு அதிகமாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய விஷயத்துக்கு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான். ஆக தௌபா செய்யக்கூடியவர்களை, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடியவர்களை அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த மகிழ்ச்சியிலே அவன் என்ன சொல்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ்வை பார்த்து சொல்கின்றான், அந்த அப்த் அன ரப் என்பதாக சொல்கின்றான். அல்லாஹ் பார்த்து என்ன சொல்கிறான்? நீ என்னோட அடிமை, நான் தான் இறைவன் என்பதாக மாற்றி சொல்கின்றான். அப்போ அல்லாஹ் கோவம் வருமா? கோவம் வரக்கூடாதா? அல்லாஹ் பார்த்து சொல்கிறான், அந்த அப்த் இறைவா நீ என்ன அடிமை, அன ரப் நான் அல்லாஹ் என்பதாக சொல்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதை பார்த்து அல்லாஹ் கோவப்படலை, சிரிச்சான் என்பதாக சொன்னாங்க. என்ன காரணம்? அந்த பதற்றத்தில் அல்லாஹுக்கு நன்றி சொல்லும்போது வார்த்தையை மாற்றி சொல்லிடுறான். இருந்தாலும் அல்லாஹ் கோவப்படவில்லை. அங்கே அல்லாஹ் பார்த்தது அவனுடைய நன்றியை பார்க்கின்றான், அவனுடைய திரும்புதலை பார்க்கின்றான். ஆக அன்பிற்கினே இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பும் போது, தௌபா செய்யும் போது அல்லாஹு தாலா மகிழ்ச்சி அடைவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் முஸ்லீமில் 5295 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும்.
அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு நாளைக்கு 70 முறை அல்லாஹ்விடம் தௌபா செய்கின்றேன், 70 முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன். நான் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடம் தௌபா செய்கின்றேன், பாவ மன்னிப்பு கேட்கின்றேன். 2 ஹதீஸ் இருக்கு, ஒன்று 70 இருக்கு, இன்னொன்று 100 இருக்கு. இந்த ஹதீஸ் 6307 புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லாம் ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஃபல்லாஹு அன் கலிமா அதின்த லஹும் என்பதாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்றான். நபியே, உங்களுடைய முன்பின் பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்பதாக அறிமுகப்படுத்துகின்றான். அந்த நபி ஒரு நாளைக்கு 100 முறை தௌபத்துன் நசூஹா என்ற வார்த்தையை சொல்வதல்ல, உள்ளபூர்வமாக அல்லாஹ்விடம் தௌபா செய்கின்றார்கள். 100 முறை அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கின்றார் என்று சொன்னால் நாமெல்லாம் கோடி கோடி முறை கேட்டாலும் சரி, அது குறைவு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக நான் ஒரு நாளைக்கு 70 முறை அஸ்தகுஃபிருல்லாஹ் வ அதூபு இலை, இறைவா நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு கோருகின்றேன், உன் பக்கம் திரும்புகின்றேன் என்பதாக நான் ஒரு நாளைக்கு 70 முறைக்கு அதிகமாக சொல்லுவேன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக இதையெல்லாம் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த வார்த்தையை சொல்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கவனத்தோடு சொல்லி இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தௌபத்துன் நசூஹாவுடைய முக்கியமான நோக்கம் என்று சொன்னால், வெறுமனே வாயில் சொல்லாமல் உளப்பூர்வமாக உறுதியாக அல்லாஹ்விடம் சான்றளிப்பது, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது தௌபா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தௌபா என்று சொன்னாலே அல்லாஹ்வின் பக்கம் மீள்வது, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவது. ஆக மனிதன் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான், எப்படியும் அவனிடம் தவறு நடந்துவிடும். ஆகவே அந்த தவறை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தானாக மன்னிப்பது இல்லை. அல்லாஹு தாலாவுடைய தூதர் சில குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட வயது வரை சொல்லித் தருகின்றார். அதுவரை அவர்கள் மாசூம், அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றார். அவங்க தௌபா செய்யணும் அவசியம் இல்லை. குழந்தை தௌபா செய்யணுமா? அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க மாசூம், ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாது. ஆனால் எப்போது விளங்கிக் கொள்கின்றோமோ அப்போது பாவத்தை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹின் பக்கம் திரும்பும்போது அல்லாஹ் நம்மை மன்னித்து விடுகின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எப்படி நான் உதாரணம் சொன்னதை போன்று ஒரு தாய் தம்முடைய பிள்ளை தொழுது விட்டு வரும்போது, தன்னுடைய பிள்ளை திருந்து விட்டு வரும்போது ஒரு தாய் சந்தோஷப்படுவாளோ அதே போன்று அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். மேலும் அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா தினந்தோறும் தம்முடைய 2 கரங்களை விரித்து வைத்து தயாராக இருக்கின்றான். எப்படி குழந்தையை நம்ம அன்போடு அழைப்போமோ அதே போன்று அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்காக வேண்டி 2 கரங்களை விரித்து வைத்திருக்கின்றான். தௌபா செய்வார்கள், இரவில் பாவம் செய்தவர்கள் பகலிலே தௌபா செய்வார்கள், பகலிலே பாவம் செய்தவர்கள் இரவிலே தௌபா செய்வார்கள் என்பதாக அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் தம்முடைய கரங்களை விரித்து தயாராக இருக்கின்றான். எதுவரை என்று சொன்னால் ஹத்தா யௌமுல் கியாமா, மறுமை நாள் வரை அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு 2 கரங்களை நீட்ட தயாராக இருக்கின்றன சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் 5324வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயார். ஆனால் நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய சிறிய பெரிய பாவங்கள் எப்படிப்பட்ட ஒரு பாவமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். நம்மில் எத்தனை பேர் தௌபா செய்ய தயாராக இருக்கின்றோம்? அன்பிற்கு இஸ்லாமிய சகோதரிகளே, தௌபா செய்வதற்காக வேண்டி நாள் நேரம் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரமலான் வரட்டும், முதல் ரமலான் நம்ம தௌபா செய்ய அப்படி இல்லை. மாறாக இப்போதே நீங்கள் இருந்து கொண்டு நேரடியாக அல்லாஹ்வுடன் நீங்கள் கனெக்ட் செய்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கலாம். அல்லாஹ்வுடன் தௌபா செய்யலாம், நீங்கள் அல்லாஹ்வுடன் பாவ மன்னிப்பு கேட்கலாம். எப்போதும் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிக்க தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் ஒரு பாவம் செய்துவிட்டால் உங்கள் உள்ளத்தில் இந்த பாவத்திற்காக தௌபா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட வேண்டும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோர வேண்டும். நான் இப்படி பேசிவிட்டேனே, நான் இப்படி அல்லாஹ் கோபம் தரக்கூடிய செயலை செய்து விட்டேனே, நான் அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டேனே, நான் அல்லாஹுடைய தூதருக்கு மாறு செய்து விட்டேனே என்பதாக எண்ணி நான் அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் எப்போது ஏற்படுகின்றதோ அப்போது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்க தயாராகிவிட்டான். யாருக்கு அந்த எண்ணம் தோணாது தெரியுமா? யாருக்கு பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் தோணவில்லையோ, தௌபா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படவில்லையோ அவரை அல்லாஹு தஆலா மன்னிப்பது இல்லை. அப்படிப்பட்ட ஆள் யார் சொல்லுங்க? அல்லாஹின் பக்கம் தௌபாவே செய்யாத ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். யார் ஒரு ஆள்? ஃபிரௌன். வேற முக்கியமாக நம்ம ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்காரு, யாரு? சைத்தான்.
அவனுக்கு தோணவே இல்லை, அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும் என்பதாக தோணவே இல்லை. ஆனால் அவன் போட்டி போட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தோன்றது. என்ன தோணுச்சு? தௌபா செய்ய வேண்டும். முதலாக தௌபா செய்த மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடன் தௌபா செய்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து பூமியில் இறக்கப்பட்டு அவருடைய தவறை அல்லாஹு தஆலா சுட்டி காட்டிய பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுதார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், உலக மக்களுடைய கண்ணீர் எல்லாம் ஒரு பக்கமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணீர் ஒரு பக்கம் வைத்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணீர் மிகைத்து விடும் என்பதாக சொன்னார். அது என்ன அர்த்தம்? மிகைத்து விடும் என்று யோசிச்சு பாருங்க. உலக மக்கள்லாம் அழுகிற தண்ணி ஒரு பக்கெட்டில், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணீர் ஒரு பக்கெட்டில் வச்சா எது அதிகமாக இருக்கும்? உலக மக்கள். ஆனால் அவர் தௌபத்தன் நசூஹா, தூய்மையான முறையில் மன்னிப்பு கேட்டார். அதான் வெயிட். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடன் உல தூய்மையாக மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டார். உடனடியாக அல்லாஹு தஆலா என்ன செஞ்சா? உடனே கொடுத்தான், உங்களுக்கு கிரீன் கார்டு, உங்களை மன்னிச்சிட்டேன் என்பதாக சொன்னார். ஆனால் ஷைத்தான் என்ன செஞ்சான்? அந்த தௌபாவை, மன்னிப்பை கேட்கவில்லை, கேட்கவும் மாட்டான். ஆகவே அவனுக்கு மன்னிப்பு இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அவனை பின்பற்றக்கூடிய அனைவரையும் நரகத்தில் நிரப்புவேன் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட துர்பாக்கியமான நிலைமைக்கு அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. ஆக அன்பிற்கே இஸ்லாமிய சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்தில் தோன்ற வேண்டும், நான் செய்வது தவறு, இதற்கு அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும், நான் தௌபா செய்ய வேண்டும் என்பதாக எப்போது உள்ளத்திலே தோன்றுகின்றதோ அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு தயாராகிவிட்டால் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்கான ஒரு முதல் அடையாளம் அது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே சமயம் உங்கள் உள்ளத்தில் தவறு என்பதாக தோணவில்லை, பாவம் என்பதாக தெரிந்தும் அது பாவம் இல்லைங்க, அதெல்லாம் பார்த்தா முடியுமா என்பதாக எண்ணுகின்றீர்கள். நான் அப்படித்தான் பேசுவேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவ பேசுனதெல்லாம் சொல்லவா நான் என்பதாக நீங்கள் சொல்லுகின்றீர்கள். இப்படி நீங்கள் எண்ணிக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய தவறை நியாயப்படுத்தி கொண்டிருந்தால் பதிவு செய்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப தயாராக இல்லை. அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். சரியா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு தயார். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப தயாராக இல்லை. ஆனால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு தயார். ஆனால் யார் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகின்றதோ அவர்களுக்கு அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுக்கின்றான். ஆகவே மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு தௌபா செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு எக்ஸ்பிரி டேட் ஒன்று கொடுத்துருக்கான், கடைசி டைம் ஒன்று கொடுத்துருக்கான். கடைசி ட்ரெயினுக்கு பிடிக்க கடைசி டைம் மாதிரி நம்முடைய தௌபாக்கு அல்லாஹு தஆலா ஒரு கடைசி நேரத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த நேரம் வரை உங்கள் தௌபா அக்செப்டட், ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். அந்தோ கைசேதம், அந்த நேரத்தில் நமக்கு தௌபா செய்யவே தோணாது. எப்போ? நம்முடைய சக்கராத்தமா, நம்முடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில், அந்த நேரம் வரை தௌபா செய்வதை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கின்றான். யாருக்குங்க சக்கராத் நேரத்தில் தௌபா செய்யணும்னு தோணும்? இறந்து போகக்கூடிய நேரத்தில், இறந்து போகக்கூடிய ஒரு 10 நிமிடம் 5 நிமிடம் முன்னால், அரை மணி நேரம் முன்னால் யாருக்கு தௌபா செய்ய தோணும்? அவன் தம்முடைய உயிர் பிரியக்கூடிய வேதனையில் இருந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு எங்கே தௌபா செய்ய தோணும்? ஆனால் பணக்காரர்களுக்கு தோணும். என்ன தோணும்? பிள்ளைகளை கூப்பிட்டு சொத்து யாரை கொடுக்கணும், எங்கே கடன் கொடுக்கணும் என்று சொல்ல தோணும். ஏழைகளுக்கு என்ன தோணும் என்று சொன்னால், நம்முடைய காலத்துக்கு அப்புறம் நம்முடைய பிள்ளைகள் என்ன கஷ்டப்படுவார்களோ என்பதாக கவலைப்பட தோணும். ஆனால் நல்லடியார்கள், முத்தகீன்கள், இறையச்சமுள்ள மக்கள், அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அப்படிப்பட்ட மக்களுக்குத்தான் தௌபா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய இரு நேரத்தில் கூட தௌபா செய்து கொண்டிருந்தார்கள். மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய நேரத்தில் கூட தௌபா செய்து கொண்டிருந்தார்கள். ஆக இந்த ஹதீஸ் திருமதியில் 3537 3537 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய உயிர் தொண்டை குழி அடையும் வரை அல்லாஹு தஆலா உங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான், அவகாசம் அளித்திருக்கின்றான். ஆனால் அது வரைக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? அது வரைக்கும் நம்ம தாமதிக்க வேண்டாம். ஏனென்று சொன்னால், இப்படி சக்கராத்தில் இறந்து போகிறதெல்லாம் இன்றைக்கி ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. 100 பேரில் 2 பேர் 3 பேர் தான் சக்கராத் வரைக்கும் போய் இறந்து போகிறாங்க. மிச்சம் 97 பேர் எப்படி? ஸ்பாட் அவுட், ஆக்சிடென்ட் ஆகுது, இறந்து போயிடுறான். தற்கொலை பண்ணுறான், இறந்து போயிடுறான். உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், ஆக்சிஜன் வச்சுருக்காங்க, இறந்து போயிடுறான். அவன் சக்கராத்தே மீட் பண்ணுறதில்லை. உடனடி மரணம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மறுமையுடைய நெருக்கத்தில் இள வயது மரணங்கள் அதிகமாகும் என்பதாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆக அன்பிற்கே இஸ்லாமிய சகோதரிகளே, சக்கராத் வரை நீங்கள் தாமதிக்க வேண்டாம். தினந்தோறும் உங்கள் சக்கராத் என்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். தினந்தோறும் அல்லாஹ் நீங்கள் தௌபா செய்து கொண்டிருங்கள். அல்லாஹ் நம்மை மன்னிப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றான். ஏனென்று சொன்னால், மவுத் யாருக்கு எப்போது வரும் என்பது தெரியாது. ஆகவே நாம் சக்கராத் வரை தாமதிக்க வேண்டாம். நாம் உடனடியாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். மேலும்
அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா, நாம் எவ்வளோ பெரிய பாவம் செய்திருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வி ஒரு நபி தோழிக்கு ஏற்பட்டது. ஒரு நபி தோழிக்கு இப்படிப்பட்ட ஒரு கேள்வி வந்துச்சு. ஏனென்று சொன்னால், அல்லாஹுடைய தூதருடைய நெருக்கமான சிறிய தந்தையை நான் கொலை செய்து விட்டேன். யார் அந்த பெண் சொல்லுங்க பார்ப்போம். யாரு? யாரோ ஆச்சாது இந்தாவா? சரி, ஹிந்த். என்னது? ஹிந்த். நாம வச்சுக்க. என்ன பேர்? என்னது? ஹிந்து. ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்து இருக்கு இல்லையா, அந்த ஹிந்து மாதிரி அந்த ஹிந்து நாம வச்சுக்க. இது இந்தியா ஹிந்துனா அந்த பெண்மணி பேர் ஹிந்து. சரிங்களா? அந்த பெண்மணி ஒரு கட்டத்தில் தன்னுடைய தவறை உணர்கின்றார்கள். உணர்ந்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி அனுப்புகிறாங்க. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? பதில் சொல்ல தெரியல. என்ன காரணம்னு சொன்னால், செஞ்சது மகா தப்பு. என்னுடைய சிறிய தந்தையை கொன்று மண்டையை உடைச்சி மண்டையை பொளந்து மண்டையை க்ளீன் பண்ணி அதில் சாராயத்தை ஊற்றி குடிச்சிங்க. என் சிறிய தந்தையுடைய குடலை என் கண்ணுக்கு முன்னால் உருவினீர்கள். இதெல்லாம் கண்ணுக்கு முன்னால் நிற்கிது. அல்லாஹ் உங்களை மன்னிப்பானா? அல்லாஹுடைய தூதருடைய சிறிய தந்தையை பண்ணால் மன்னிப்பானா? ரசூலுல்லாஹ் யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனடியாக அல்லாஹு தஆலா வசனம் இறக்கினான். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். என் அடியார்த்த நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஒருபோதும் நீங்கள் அல்லாஹுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பான். இன்னல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. உங்கள் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். என்னென்னு சொன்னால், இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அவன் கருணையுடையவன் என்பதை நபியை நீங்கள் கூறுங்கள் என்பதாக சொன்ன உடனே இந்த செய்தியை உடனடியாக அந்த பெண்ணுக்கு நபிகள் நாயகம் தெரிவிக்கின்றார்கள். அந்த பெண் ஷஹாதா சொல்லி கலிமாவை ஏற்றுக்கொள்கின்றார். சற்று யோசித்து பாருங்கள். அல்லாஹு தாலா நீங்கள் எதை செய்தாலும் மன்னிப்பதுக்கு தயார். ஒரே ஒரு தப்பு மட்டும் செஞ்சால் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை. இருந்தாலும் தௌபா செஞ்சுட்டே இருக்கணும், அல்லாஹ் மன்னிப்பான். என்ன? அல்லாஹு தாலாவிடம் தௌபா செய்யாமல் தொடர்ந்து இணை வைத்துக் கொண்டிருந்தால், ஷிர்கில் இருந்தால் மட்டும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அல்லாஹ் சொல்கின்றான், இணை வைப்பதை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அதே சமயம் இணை வைப்பவர் அல்லாஹின் பக்கம் திரும்பி தௌபா செய்து விட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். புரிஞ்சுக்கணும். இணை வைப்பவர் தௌபா செய்து அல்லாஹின் பக்கம் திரும்பி விட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் தௌபா செய்யாமல் இணை வைக்கக்கூடியவர் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர் அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆக குர்ஆனுடைய 39 அத்தியாயம் 53 வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்லித் தருகின்றான். ஆக நாம் இப்போது இந்த நொடியே உடனடியாக அல்லாஹின் பக்கம் தௌபத்து நசூஹா, தூய்மையான முறையில் நாம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முஆஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், முஆஸ் இப்னு மாலிக். இந்த நபித்தோழருடைய தௌபா தான் தூய்மையான பாவ மன்னிப்புக்கு உதாரணமாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். ஏனென்று சொன்னால், இந்த முஆஸ் இப்னு மாலிக் அவர்கள், மாயிஸ் இப்னு மாலிக், இந்த நபித்தோழர் நபிகள் நாயகத்துக்கு ரொம்ப பிரியமான ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், ஒரு முறை நபிகள் நாயகத்தை சந்திக்க பள்ளிக்கு வருகின்றார். மதீனாவுக்கு வரார். வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்காந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லுகின்றார். நபிகள் நாயகம் வலைக்கும் ஸலாம் மாயிஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு யா ரசூலுல்லாஹ். ஒரு செய்தி மட்டும் சொல்ல வந்திருக்கேன். நான் சொல்லுங்க, என்ன செய்தி? நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன் யா ரசூலுல்லாஹ். இந்த தப்புக்காக என்னை தூய்மைப்படுத்துங்கள், எனக்காக தௌபா செய்யுங்க, என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்பதாக கேட்குறார் மாயிஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மாயிஸ் நீங்கள் தப்பு செய்கிற ஆள் இல்லையே, நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷராச்சு என்று கருத்துப்பட நபிகள் நாயகம், மாயிஸ் அதெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டீங்க, விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க என்பதாக நபிகள் நாயகம் அந்த கருத்தில் சொல்கிறாங்க. திருப்பி மாயிஸ் சொல்லுகின்றார், யா ரசூலுல்லாஹ், நான் தப்பு செஞ்சிட்டேன். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்னப்பா தப்பு செஞ்சு சொல்லுப்பா. மாயிஸ் அவர் செய்த தவறை சொல்லி காட்டுகின்றார். நான் விபச்சாரம் செய்து விட்டேன். மாயிஸ் இப்னு மாலிக் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். அப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், இல்லை மாயிஸ், நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லை, நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க. ஒரு பெண்ணை தொட்டு இருப்பீர்கள், அதிகபட்சமாக ஒரு பெண்ணை முத்தமிட்டு இருப்பீர்கள். இது விபச்சாரம் அல்ல, இது பாவம் தான், விபச்சாரம் அல்ல, நீங்கள் அல்லாஹ்வுடன் தௌபா செய்யுங்கள் என்பதாக மாயிஸுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா மாயிஸ் ரொம்ப இறையச்சம் உள்ளவர். அவர் பெண்ணை தொட்டாலே விபச்சாரம் சமமாச்சு, கண் பார்த்தா கண் செய்த விபச்சாரம் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு பெண்ணை குறித்து பேசினால் வாய் செய்த விபச்சாரம் என்பதாக சொல்லியிருக்கின்றார்களே, இது விபச்சாரம் செய்த மாதிரி நினச்சிட்டு பாருன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க சொன்னால், மாயிஸ் நீங்கள் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, அல்லாஹ்வுடன் தௌபா செய்யுங்க, ஆனால் ஒன்றும் இல்லை, நான் விபச்சாரம் செய்திருக்க மாட்டேன் என்பதாக நபிகள் நாயகம் இந்த மீனிங்கில் சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை சொல்ல இந்த மீனிங்கில் சொல்கிறாங்க. உடனே மீண்டும் மாயிஸ் சொல்லுகின்றார், யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். 4 முறை திருப்பி மாயிஸ் சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஜஸ்ட்டு டென்ஷன் ஆகிட்டு, மாயிஸ், விபச்சாரம் என்றால் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. விபச்சாரம் என்ன தெரியுமா உனக்கு?
மாயிஸ் சுருக்கமாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, தன்னுடைய மனைவியோடு சேருவது போன்று அந்நிய பெண்ணும் சேர்ந்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலே சொல்லலை. ஏன்னு சொன்னால் ஸ்டேட்மெண்ட் தெளிவாக கொடுத்துட்டாரு. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மாயிஸுக்கு தண்டனை நிறைவேற்றும் என்பதாக சொன்னார்கள். மாயிஸ் கல்லால் அடித்து கொல்லப்பட்டார். இந்த நிகழ்ச்சி நடந்து முடிந்தவுடன் நபிகள் நாயகம் சொல்லுகின்றார்கள், மாயிஸ் எப்படிப்பட்ட ஒரு தௌபாவை செய்திருக்கின்றார் என்று சொன்னால், அந்த தௌபாவை என்னுடைய சமுதாய மக்களுக்கு அனைவருக்கும் பிரித்து கொடுத்தாலும் சரி பங்கிடவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப வெயிட்டான, ரொம்ப அழகான தௌபத்துன் நசூஹாவை செய்திருக்கின்றார் மாயிஸ் இப்னு மாலிக். கல்லால் அடித்து கொல்லப்படுவது ரொம்ப கஷ்டம். ஒரு மனிதனை நிற்க வைத்து அவன் சாகும் வரை கல்லிருந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு சித்திரவதை அது. இப்பெல்லாம் ஒரு ஊசி போட்டு கொண்டுடுறாங்க. அரபு நாட்டில் பார்த்தா என்ன செய்கிறாங்க, தவறுகளுக்கு ஊசி போட்டு கொண்டுடுறாங்க. கையை வெட்டணும்னு சொன்னால் டிஜிட்டல் முறையில் கையை வெட்டிடுறாங்க. டக்குன்னு ஒரு மிஷின் வைக்கிறாங்க, கையை வெட்டுறாங்க, அவனுக்கு வழியே தெரியாமல் ஒரு இல்லை மயக்க ஊசி போட்டு கையை வெட்டிடுறாங்க. இப்படி பல முறையில் என்ன செய்கின்றான்னு சொன்னால் நாகரிகமாக செல்கின்றது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு குழியிலே நிற்க வைக்கப்பட்டு கல்லால் அடித்து கொல்லப்பட்ட மாயிஸ் இப்னு மாலிக் என்ன காரணம்? என்ன காரணம்? நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹுக்கு முன்னால் மாயிஸ் அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது. இப்போ மாயிஸ் மன்னிக்கப்பட்டு விட்டார். அல்லாஹ்விடத்தில் அவர் சொர்க்கவாசி, அல்லாஹ்விடத்தில் அவர் அன்புக்குரியவராக மாறிவிட்டார். ஆக இதற்கு தௌபா என்னவென்று சொன்னால், விபச்சாரம் செய்ததற்கு தௌபா என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய ஆட்சியில் கல்லால் அடித்து கொள்வதுதான் அதற்கு உண்டான தௌபா. அப்படிப்பட்ட தௌபாவை மாயிஸ் செய்தார். மாயிஸுடைய தௌபாவை இந்த மக்களுக்கு, சமுதாய மக்களுக்கு பிரித்து கொடுத்தால் அதுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த அளவுக்கு மாயிஸ் தௌபா செய்திருக்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று சொன்னால் சற்று யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட தௌபா அவங்களை பண்ண சொல்கிறோம். இப்போ இதே போன்று நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு, நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு, நம்முடைய அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய வாழ்க்கைக்கு இதே போன்று தண்டனை தர வேண்டும் என்று இருந்தால் சற்று யோசித்து பாருங்கள். நாமெல்லாம் எத்தனை அடிகள் வாங்கியிருக்க வேண்டும், நாமெல்லாம் எப்போதே இறந்திருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு சலுகை என்னவென்று சொன்னால், அல்லாஹின் பக்கம் திரும்புங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். இதுதான் உண்மையான வீரம் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அப்படியே பாவத்தை மறைச்சி வச்சு அல்லாஹுக்கும் தெரியாது, அல்லாஹுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, அல்லாஹுக்கு தெரியாது என்பதாக இவன் எண்ணிக்கொண்டிருக்கின்றான். அன்பிற்கினே இஸ்லாமிய சகோதரிகளே, உங்கள் உள்ளத்தை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் இப்போது நினைப்பதை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். நீங்கள் யாருக்கு வஞ்சகம் செய்ய நினைக்கின்றீர்களோ அல்லாஹ் அறிகின்றான். எப்போது அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதாக எண்ணுகின்றீர்களோ அல்லாஹ் அறிகின்றான். ஆனால் நம்முடைய எண்ணத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்கள் அனைவரையும் மன்னிப்பதற்கு தயார். நாம் அல்லாஹின் பக்கம் திரும்ப தயாரா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆக தௌபத் நசூஹா என்று சொன்னால் தூய்மையான முறையிலே, சரியான முறையிலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த பாவ மன்னிப்பு தூய்மையானது, என்னுடைய தௌபா நசூஹா தூய்மையானது, சரியானது என்பதை எப்படி நாம் விளங்கிக் கொள்ள என்பதற்கு அறிஞர்கள் 8 விதமான உதாரணங்களை சொல்கின்றார்கள். முதலாவது, நீங்கள் செய்த தௌபாவை நினைத்து வருந்த வேண்டும். கொஞ்சம் சொல்லுங்கள், நம்ம செஞ்ச பாவத்தை எனக்கு நான் நினச்சி கவலைப்பட்டிருக்கோமா? கவலை வந்துச்சு, இருந்தாலும் போயிடுச்சு, அதுவல்ல. தொடர்ந்து நாம் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய முகத்தில் அதுக்குண்டான அந்த அடையாளம் இருக்க வேண்டும். சில பேர் கேட்குறோமா இல்லையா, என்னம்மா சோகமாக இருக்க, என்னாச்சு அப்படி கேட்குறோமா இல்லையா? இதே போன்று நம்முடைய முகத்தில் தம்முடைய பாவத்துக்கான அடையாளம் இருக்க வேண்டும். அந்த அடையாளம் அல்லாஹுக்கும் உங்களுக்கு மட்டும் தெரிய வேண்டும், மக்களுக்கு தெரிய வேண்டும். சோகமாக இருங்க, நான் தௌபா செய்ய போகிறேன், அதான் சோகமாக இருக்கேன் அப்படி சொல்லுவதல்ல. மாறாக அந்த பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும். இரண்டாவது, மனம் வருந்தி அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். ஆக முதலாவது, அல்லாஹ்விடத்தில் இந்த பாவத்திற்காக வேண்டி வருந்த வேண்டும், வருந்தி அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். இதுதான் முக்கியமான நிபந்தனை. இரண்டாம் நிபந்தனை என்ன சொன்னால், அந்த பாவத்தின் பக்கம் செல்லக்கூடாது என்பதில் உள்ளத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். திருப்பி சொல்கிற, பாவம் செய்வது இயற்கை தான். ஒரு ஹதீஸ் இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ், ஆச்சரியமான ஹதீஸ். அந்த ஹதீஸ் சொன்னால் நீங்களாம் பொடுபோக்க ஆகிடுவீங்கன்னா ஹதீஸ் சொல்லலை, சரிங்களா? என்ன ஹதீஸ் கடைசியாக சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அந்த ஹதீஸின் மூலம் நமக்கு ஆறுதல் படுத்துகின்றார்கள். என்ன ஹதீஸ் என்று சொன்னால், மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். மனுஷன் பாவம் செய்யணும். யார் பாவம் செய்யவில்லையோ அவர்களை அல்லாஹ் நேசிப்பது இல்லை. ஏன் இந்த ஹதீஸ் சொன்னாங்க? பாவம் செஞ்சு நீ அல்லாஹ்வின் பக்கம் திரும்பு, அல்லாஹ் பக்கம் தௌபா செய். சில பேர் பாருங்களேன், நீங்கள் தௌபா செய்யலையா? நான் என்னங்க பாவம் செஞ்சேன் தொழுவுறதுக்கு? நான் என்ன பாவம் செஞ்சேன் தௌபா செய்கிறதுக்கு? நான் என்ன பாவம் செஞ்சேன் நோன்பு வைக்கிறதுக்கு? பாவிகள் தொழுவாங்க, பாவிகள் நோன்பு வைப்பாங்க, அதுவல்ல. மாறாக பாவம் செய்யக்கூடிய மக்கள் பாவத்தை உணர்ந்து அல்லாஹின் பக்கம் திரும்பும்போது அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான்.
பாவம் செய்யாத மக்களை அல்லாஹ் விரும்புவதில்லை என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆகவே நீங்கள் ஆறுதலாக வைத்துக் கொள்ளுங்கள், பாவம் செய்வது இயற்கை, அல்லாஹின் பக்கம் திரும்புவதுதான் வெற்றி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, பாவத்தின் பக்கம் மீண்டும் திரும்பி செல்லக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். ஒரு பாவம் செய்து விட்டீர்கள், அந்த பாவத்தின் பக்கம் அல்லாஹின் பக்கம் தொடர்ந்து நீங்கள் மௌத்தாகும் வரை தௌபா செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு முறை 2 முறை தௌபா செய்தால் போதுமானது அல்ல. மாறாக என்ன செய்ய வேண்டும்? தௌபா தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே அந்த பாவத்தின் பக்கம் திரும்ப மாட்டேன் என்பதாக நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். மூணாவது, இஹ்லாஸ், மன தூய்மையோடு தௌபா செய்யுங்க. சும்மா பேருக்காக பகட்டுக்காக ஏதோ தௌபா செய்ய சொல்கிறாங்கப்பா, தௌபா செய்வோம், தௌபா 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 என்று சொல்வதல்ல. மாறாக நீங்கள் செய்த பாவத்தை, நீங்கள் செய்த குற்றத்தை அல்லாஹ்விடம் சொல்லி அழுவுங்கள், அல்லாஹ்விடம் பேசுங்கள். நீங்கள் அழுகக்கூடிய நேரம், அல்லாஹ்வுடைய பேசக்கூடிய நேரம் யாருக்கும் தெரியக்கூடாது. தஹஜ்ஜுடைய நேரமாக இருக்கட்டும். ஒரு தனி அறையில் கதவை மூடிட்டு அழுவுங்க. இல்லை வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்க வெளியே போன பிறகு காலை நேரமோ ஏதோ நேரம் வெளியே போன பிறகு கதவெல்லாம் மூடிட்டு ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அல்லாஹ்விடம் அழுவுங்கள். அழுது செய்த பாவத்தை சொல்லி, யா அல்லாஹ் இப்படிப்பட்ட பாவியாக நான் இருக்கின்றேன், இவ்வளவு பெரிய அநியாயம் செய்து விட்டேன், இறைவா என்னை மன்னித்து என்பதாக தொடர்ந்து நீங்கள் அழுது கொண்டிருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அல்லாஹு தஆலா உங்கள் சோழத்திலே புக செய்வான் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆகவே தௌபா இஹ்லாஸோடு மன தூய்மையோடு இருக்க வேண்டும். தௌபா செய்யும் போது அந்த பாவத்தின் பக்கம் மீண்டும் செல்லக்கூடாது என்ற உறுதியோடு நீங்கள் தௌபா செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, தூபு, நீங்கள் தௌபா செய்யுங்கள், தௌபத்தன் நசூஹா, அல்லாஹ்வின் பக்கம் மனப்பூர்வமாக கலப்பற்ற மனதோடு நீங்கள் இஹ்லாஸோடு நீங்கள் தௌபா செய்யுங்கள். அப்படி தௌபா செய்தால் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். வைதுகிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி, உங்களை சோனவதத்திலே நுழைய வைப்பான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஆக அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹின் பக்கம் தூய்மையான முறையிலே இஹ்லாஸோடு நாம் தௌபா செய்ய வேண்டும். நாலாவது, அல்லாஹ்விற்காக அந்த பாவத்தை விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தௌபா செய்ய வேண்டும். அந்த பாவத்தை எதுக்கு விட சொல்கிறோம் சொன்னால், நமக்காகவா அல்லாஹ்வுக்காகவா? அல்லாஹ்வுக்காக இல்லையா, நமக்காக தானே. அந்த பாவத்தை நமக்காக அல்லாஹ்வுக்காக விட வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த பாவத்தை நான் யாருக்காக விடுகின்றேன்? அல்லாஹ்வுக்காக விடுகின்றேன். யாருக்காக தொழுகிறோம்? அல்லாஹ்வுக்காக. யாருக்காக நோன்பு? அல்லாஹ்வுக்காக இல்லையா? ஏன் அல்லாஹ்வுக்காக என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய உருவத்தை முன்னிறுத்தி, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக. உருவம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உருவம் அல்ல, அல்லாஹ்வுடைய முகத்தை முன்னிறுத்தி நான் அல்லாஹ்வுக்காக இந்த பாவத்தை விடுகிறேன் என்பதாக தூய்மையான மனதோடு மாயிஸ் இப்னு மாலிக் எப்படி திரும்பினார்களோ, மாயிஸ் இப்னு மாலிக் ஏன் திரும்பினாங்க? அல்லாஹ்வுக்காக. நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் என்னை தண்டிப்பான், அதை வேதனையை பயந்தார்கள், அல்லாஹ்வை அஞ்சினார்கள், நரகத்தை பயந்தார்கள், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அதே போன்று அல்லாஹ்விற்காக தூய்மையான எண்ணத்தோடு தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹு தஆலா மன்னிப்பான். நம்மை மக்கள் என்ன கூறுவார்கள், நம்முடைய பிள்ளை என்ன சொல்வார்கள், உறவினர்கள் என்ன சொல்வார்கள் என்பதற்காக வேண்டியெல்லாம் இந்த இஹ்லாஸ் இல்லாமல் கலப்போடு நான் தௌபா செய்தால் அந்த தௌபாவை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை. ஐந்தாவது, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று தௌபாவை தனிமையில் செய்ய வேண்டும். தௌபாவை கும்பலாக இருந்து கொண்டு செய்வது, அல்ல மக்கள் இருக்கும்போது செய்வது, அங்கே உறவினர்கள் தூங்கி கொண்டிருக்கும்போது செய்வது, அதுவல்ல தௌபா. ஏன் தனிமையாக செய்ய வேண்டும் சொன்னால், குறிப்பாக பெண்கள் அழுவது பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அழக வேண்டும் என்று சொன்னால் லிட்டராக அழுவார்கள். அதே சமயம் பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடம் அழுது பாருங்கள், நிச்சயமாக உங்கள் உள்ளம், மிக கனமான உள்ளம் லேசாகும். உங்கள் பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடம் கண்ணீர் வடித்துக் கொண்டிருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சுவனபதியிலே இடத்தை தயார் செய்து கொண்டு வைப்பான். ஆகவே அல்லாஹ்விடம் தனிமையில் நீங்கள் அழுது துவா செய்யுங்கள். மக்கள் பார்க்கும் விதமாக அழுவதை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், மக்கள் பார்க்கும் விதமாக நீங்கள் தௌபா செய்தால் முகஸ்துதி ஏற்பட்டுவிடும். ஆகவே நீங்கள் தனிமையில் அதிகமாக அழுகுங்கள். நிச்சயமாக அந்த அழுகையின் மூலம் அல்லாஹ்விடம் பேசுங்கள். அழுது அல்லாஹ்விடம் பேசுங்கள். வெறுமனையே அழுது கொண்டு இருப்பதல்ல, மாறாக அல்லாஹ்விடம் அழுது கொண்டு பேசுங்கள். அல்லது உள்ளத்தால் அழுவுங்கள். வெளியிலே அழுக முடியவில்லை என்று சொன்னால் உள்ளத்தால் அந்த பாவத்தை நினைத்து அழுகுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பார். ஆறாவது, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம். தௌபா அல்லாஹ்விடம் மட்டுமே செய்ய வேண்டும். தௌபா எங்கே செய்யணும்? அல்லாஹ்விடம் மட்டுமே. நாகூர் தர்காவில் போய் செய்யக்கூடாது, மவுண்ட் ரோடு தர்காவில் போய் செய்யக்கூடாது, அங்கே ஏர்வாடியில் போய் செய்யக்கூடாது, இந்த பக்கம் ஈசிஆரில் ஒன்று இருக்கு இல்லையா, அங்கே போய் செய்யக்கூடாது. எங்கே செய்ய வேண்டும்? எங்கே செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடம் மட்டுமே தௌபா செய்ய வேண்டும். வீட்டில் இருந்து கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். அதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 130வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வை நினைத்து தங்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள்,
அல்லாஹ்வை தவிர வேறு யார் உங்கள் பாவங்களை மன்னிக்க முடியும்? அல்லாஹ் கேட்கின்றான், உங்கள் பாவங்களை என்னை விட்டால் யார் மன்னிப்பார்? இஸ்லாம் இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் பாவங்களை இயேசு சுமக்கின்றார். உலக மக்கள் செய்த பாவத்தை எல்லாம் இயேசு சுமந்து கொண்டிருக்கிறார். இயேசுடைய பாவத்தை யார் சுமப்பார்? இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் பாவத்தை ஒருபோதும் சுமக்க மாட்டார். இயேசு பாவத்தை சுமக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவரும் ஒரு மனிதர் தானே. அவருடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டிருக்கின்றார். அல்லாஹ் கேட்கின்றான், ஒருவருடைய பாவத்தை இன்னொரு சுமக்க முடியுமா என்று கேட்கின்றான். ஆகவே அல்லாஹ் கேட்கின்றான், உங்கள் பாவத்தை என்னை விட்டால் மன்னிப்பவர் யார்? வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். ஆகவே நீங்கள் அறிந்து கொண்டே நீங்கள் பாவத்தில் ஈடுபடாதீர்கள். அல்லாஹ்வோடு மட்டுமே தௌபா செய்ய வேண்டும். 6வது பாயிண்ட், அல்லாஹ்வோடு மட்டுமே தௌபா செய்ய வேண்டும். 7வது, தௌபா செய்து பாவம் செய்து விலகிவிட்ட பிறகு அந்த தௌபா செய்த விஷயத்தை நீங்கள் யாரிடமும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. யாரிடமும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. நான் ஒரு பாவம் செஞ்சேன், நான் தௌபா செஞ்சிட்டேன், ஏன்னு சொன்னால் அப்படி பாவம் செய்து பாவம்னு சொன்னாங்க அப்படி என்று சொல்லிக் கொண்டிருப்பது அல்லாஹ் விரும்புவதில்லை. ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு பாவத்தை செய்து அந்த பாவத்தை பிறரிடம் சொல்லி காட்டுவது அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு சமம் என்பதாக அல்லாஹுடைய தூதர்கள் சொல்லி காட்டினார். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்விடம் நீங்கள் தௌபா செய்கின்றீர்கள். ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க, அதற்காக அல்லாஹ்விடம் தௌபா செய்கின்றீர்கள். அல்லாஹ் அதை அங்கீகரித்துக் கொள்வான். அதை அல்லாஹ்வே மறைச்சிட்டான். நீங்கள் என்ன செய்றீங்க? அதை திருப்பி அதை நோண்டி என்ன செய்றீங்க? நான் இந்த பாவம் செஞ்சேன், அல்லாஹ்விட தௌபா செஞ்சேன், அல்லாஹ் என்னை மன்னிச்சிட்டான். இந்த பாவத்தை யாரை அறிமுகப்படுத்துவது? இந்த பாவத்தை யார் சொல்லி காட்டுவது? ஆக நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் மறைத்திருக்க உங்கள் பாவத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். புகாரியில் 6069 ஹதீஸ். ஆகவே நாம் செய்த பாவத்தை பிறரிடம் சொல்லி காட்டுவதோ, நாம் செய்த தௌபாவை பிறரிடம் சொல்லி காட்டுவதோ அந்த பாவத்தை நாமே வெளிப்படுத்துவது போலாகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே நாம் தௌபா செய்துவிட்டால் யாரிடமும் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வோடு மட்டுமே அதை நாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். 8வதாக கடைசியாக மக்களுடைய உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும். இப்போ நான் என்னுடைய மகனுடைய உரிமை, என்னுடைய மனைவியுடைய உரிமை நான் நிறைவேற்றவில்லை. எங்கள் அம்மாவை நான் சரியான முறையில் பார்க்கல. ஆனால் அல்லாட்ட, யா அல்லாஹ் எங்கள் அம்மாவை மன்னிச்சிரு, எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, எங்கள் அம்மாவை மன்னிச்சிரு, எங்கள் அம்மாவை நான் ரொம்ப துரோகம் பண்ணேன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வதில்லை? அவளை மன்னிப்பதில்லை. ஆகவே நாம் மக்களுடைய உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும். யாருக்கு எதை, ஒரு கடன் வாங்கியிருக்கோம், ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்கோம், அந்த கடனை திருப்பி கொடுக்கல, திருப்பி கொடுக்காம என்ன செய்யணும்? அல்லாட்ட, யா அல்லாஹ் நான் இவர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், மன்னிச்சிடல்லா, அவரை பார்க்கவே முடியல, அல்லா பார்த்தா கொடுத்துருவோம்ல, எங்கே இருப்பார்? அவர் பக்கத்தில் வந்துட்டு இருப்பார். இவன் அல்லாட்ட பேசுவான். பேசிக்கொண்டு இருக்கும்போது அல்லாஹ் மன்னிப்பானா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்பதாக சொன்னார். ஆகவே உரிமைகளை, யாருக்கு என்ன உரிமைகளை கொடுக்க வேண்டுமோ அந்த உரிமைகளை நிறைவேற்றாமல் இருப்பது பெரும்பாவம். அந்த உரிமையை நிறைவேற்றி அவரிடம் மன்னிப்பு கேட்டால் மட்டுமே அல்லாஹ் மன்னிப்பான். உரிமையை நிறைவேற்றி அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒரு முறை ஒரு நபித்தோழர் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், நான் ஒருத்தரை பற்றி தப்பாக பேசிட்டேன், நான் மன்னிப்பு கேட்கலான்னு போனேன், அவர் மௌத்தா போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க உங்கள் வீட்டில். சரி, உங்கள் வீட்டில் உள்ளவன்ட்ட மன்னிப்பு கேட்டு வந்துட்டேன் யார் ரசூலுல்லாஹ், இப்போ நான் செஞ்சது சரியான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் இறந்தவரை பற்றி புறம் பேசி இருந்தால் உயிரோடு இருக்கும்போது மன்னிப்பு கேட்டுறணும், மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னால் அவருக்காக நீங்கள் துவா செய்யுங்கள். அல்லாஹும்ம குஃபிர் லனா வலஹு என்பதாக நீங்கள் துவா செய்யுங்கள், அவருடைய பாவ மன்னிப்பு நீங்கள் கேளுங்கள் என்பதாக சொன்னார். அப்போ நாம் யாரை பற்றி புறம் பேசினோமோ அவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்காக நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹும்ம குஃபிர் லனா வலஹு என்பதாக கேட்க வேண்டும். ஆக மக்களுடைய உரிமைகளை மீறி அல்லாஹ்வுடன் தௌபா செய்தால் அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆக 8 விஷயங்களை நான் சொல்லியிருக்கின்றேன். தௌபாவுடைய நிபந்தனை, ஃபஸ்ட்டு, நான் தௌபா செய்த தௌபாவை நினைத்து மனம் மறந்த வேண்டும், அல்லாஹ்வுடன் தௌபா செய்ய வேண்டும். 2வது, மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் செல்லக்கூடாது என்பதாக உறுதியாக இருக்க வேண்டும். 3வது, இஹ்லாஸோடு மன தூய்மையோடு செய்ய வேண்டும். 4வது, அல்லாஹுக்காக பாவத்தை விட வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்ய வேண்டும். 5வது, தௌபாவை தனிமையில் செய்ய வேண்டும். 6வது, தௌபாவை அல்லாஹ்வுடன் மட்டுமே செய்ய வேண்டும். 7வது, பாவத்தில் தௌபா செய்து விட்ட பின்பு அந்த தௌபாவை யாரும் சொல்லக்கூடாது. 8வது, மக்களுடைய உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும். முடிஞ்சிச்சா? இப்போ அடுத்து நம்ம தௌபா செஞ்ச பிறகு இனி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி மாற்றணும்னு பார்க்கப்போம். தௌபா செய்து விட்டால், பாவங்களை விட்டு விலகிவிட்டால்,
மீண்டும் அந்த பாவத்தின் பக்கம் செல்லக்கூடிய அந்த விஷயத்தை விட்டு நம்ம விலகிக் கொள்ள வேண்டும். ஒரு பாவம் செஞ்சோம், அந்த பாவத்துக்காக அல்லாஹ்விடம் தௌபா கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த பாவத்தின் பக்கம் மீண்டும் செல்லக்கூடாது. அதுக்கு முதலாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தொழுகையை நாம் பேண வேண்டும். என்ன செய்யணும்? திருப்பி சொல்கிறேன், தொழுதுகிட்டே அநியாயம் பண்ணால் வேஸ்ட்டு. ரசூல்லாட்ட ஒரு சஹாபி கேள்வி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், ஒரு மனிதர் இருக்கின்றார், பகல் முழுவதும் நோன்பு வைக்கின்றார், இரவு முழுவதும் திருடுகின்றார். பாவம் செய்கிறார். ஓகே, பகல் முழுவதும் நோன்பு வைக்கின்றார், இரவு முழுவதும் திருடுகின்றார். இவருடைய முடிவு என்ன என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை அப்படியே விட்டுருங்க. ஒன்று, நோன்பு என்ன செய்யும்? அவரை அந்த திருட்டை விட்டு அவரை தடுக்கும். நோன்பு அந்த பாவத்தை விட்டு தடுத்து அவர் நல்லவராக மாட்டோம். இல்லை என்று சொன்னால் அந்த திருட்டு என்ன செய்யும்? நோன்பு வைக்காமல் தடுக்கும். ரெண்டாவது ஏதாவது ஒன்று கூடும் இல்லையா? திருடுறவர் என்ன செய்வார்? என்னடா திருடுறோம், நோன்பு வைக்கணும், எதுக்கு நோன்பு வச்சுக்கிட்டு தொடர்ந்து திருடலான்னு மாறுவார். இல்லைன்னு சொன்னால் நம்ம நோன்பு வச்சு திருடுறோம், இனிமேல் திருடக்கூடாது, நல்லவராக மாறணும், ரெண்டு ஏதாவது நடக்கும் இல்லையா? அதே போன்று தான் தொழுகை அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா, நிச்சயமாக தொழுகை அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், உங்களுக்கு மானக்கேடான விஷயத்தை விட்டு தடுக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். குர்ஆனுடைய வசனம் 29:45 அல்லாஹ் சொல்லுகின்றான், தொழுகை உங்களை மானக்கேடான விஷயத்தை விட்டு தடுக்கும். ஆக தௌபா செய்து விட்டால் தொழுகையிலே பேணுதலாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நல் அமல்களை அதிகமாக நாம் செய்ய வேண்டும். பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருக்கக்கூடிய அதிகமான செயல்களை நாம் செய்ய வேண்டும். சதக்கா செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும், பிறரை மன்னிக்கணும், குடும்ப உறவோடு அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். நம்ம மாற்றிக்கணும். ஏனென்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடம் சரணடைந்து விட்டோம் என்பதற்காக வேண்டி நாம் நல்ல முறையை தொடர்ந்து செய்ய வேண்டும். மூன்றாவது, சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இருந்தால் பிரச்சனையா? இந்த இடத்துல இருந்தால் நம்ம தொடர்ந்து பாவம் செய்கிறோமா? இந்த இடத்துல தொடர்ந்து சண்டை போட்டே இருக்குமா? இந்த இடத்துல இருந்தால் தான் பிரச்சனை வருதா? என்ன செய்யணும்? இங்கேருந்து வேற ஊர் பக்கம் போயிடணும். இந்த ஹதீஸ் தெரியும் இல்லையா? ஒருவர் 99 கொலை செய்துவிட்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு வந்தார். அவர் என்ன செஞ்சார்? அவர் அறிஞர், வேற ஊருக்கு போங்கன்னு சொன்னார். போகிற வழியில் இறந்து போனார். கடைசியில் எங்கே போனார்? சொர்க்கம் சென்றார். ஆக எங்கே பிரச்சனை இருக்கின்றதோ தௌபா செய்து விட்டால் அந்த சூழ்நிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மாற்றிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் மீண்டும் பாவத்தில் நாம் மாட்டிக்கொள்வோம். ஆகவே சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான்காவது, நம்முடைய உள்ளத்தை நாம் அதிகமாக தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உள்ளம் மிக முக்கியமான ஒன்று. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த உள்ளம் மிக முக்கியமான ஒன்று. அந்த உள்ளம் தூய்மை அடைந்து விட்டால் உங்கள் செயல் அனைத்தும் தூய்மையாக இருக்கும். அந்த உள்ளம் பாலடைந்து விட்டால், உங்கள் உள்ளம் பாலடைந்து விட்டால் உடல் முழுவதும் பாலடைந்து விடும் என்பதாக சொன்னார்கள். ஆகவே அந்த உள்ளத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்தை தூய்மையாக வைக்க வேண்டும் சொன்னால் வீணான எண்ணங்கள், குழப்பம், வெறுப்பு தரக்கூடிய விஷயங்கள், பாவங்கள், சண்டை, சச்சரவு இதெல்லாம் ஈடுபடவே கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க சொன்னால், உள்ளம், ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம் மிக தூய்மையாக இருக்கும், கலங்கமே இல்லாமல் கிளியராக இருக்கும். ஒரு சஹாபி காலில் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காதில் ஒரு விஷயத்தை சொல்கிறார். யார் ரசூலுல்லாஹ்? அந்த சஹாபி தொலை வரல, அந்த சஹாபி தூங்கிட்டு இருக்காரு, அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார். நபிகள் நாயகம் முன்னே எழுதித்தார்கள், தோழர்களே, நான் உங்கள் அனைவரையும் நல்ல முறையிலே பார்க்க விரும்புகின்றேன், நல்ல பார்வையோடு பார்க்க விரும்புகின்றேன். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள், அல்லாஹின் பக்கம் திரும்புங்கள். ஏனென்று சொன்னால் ஒருத்தருடைய குறை என்னிடம் சொல்லப்படும் போது அவங்கள பார்க்கும்போது என்ன தோணும்? ஒருத்தருடைய குறையை சொல்கிறாங்க, அக்கா தெரியுமா அந்த அக்கா இருக்காங்கல்ல, பயானுக்கே வரமாட்டாங்க, கேட்டால் தோ வரேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து அமீர்கிட்ட சொன்ன வச்சிங்க. அமீர் அந்த அக்காவை பார்க்கும் போதெல்லாம் என்ன தோணும்? ஓ, இவங்க தான் பயானுக்கு வராத ஆளா அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க பயானுக்கு வராமல் ஏதோ வேலை இருக்கும், இல்லை ஹாஸ்பிட்டல் போவோம், ஏதாவது செய்வாங்க. ஆகவே நபிகள் நாயகம் சொன்னார்கள், அனைவரையும் நான் தூய்மையான பார்வையோடு பார்க்க விரும்புகின்றேன். ஆகவே இதை நீங்கள் குறை சொல்லாது என்பதாக சொன்னார்கள். ஆக இது போன்று நம்முடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அனைவரையும் நல்லவர் என்பதாக நம்புவோம். கெட்டவராக இருந்தாலும் அல்லாஹுக்காக நல்லவர் என்பதாக நம்புவோம். அவர் செய்யக்கூடிய துரோகத்திற்கு அவர் அல்லாஹ்விடம் பதில் சொல்லுவார். ஆக அன்பிற்கினியவர்களே, இந்த 4 விஷயத்தை நாம் பின்பற்றணும். தௌபா செய்து விட்டால் தொழுகையை பேண வேண்டும். 2 நல்ல முறைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். 3 சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். கடைசியாக பாவ மன்னிப்புக்காக சில துவாக்களை குர்ஆன் சொல்லித் தருகின்றது. அதில் முதலாவது யூனுஸ் நபி கேட்ட துவா. என்ன துவா தெரியுமில்ல? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 21:87. இரண்டாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக அல்லாஹ்வுடன் தௌபா செய்த துவா என்பதாக துவா. 7:23 வசனம். மேலும்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு அழகிய துவாவை கற்றுத்தருகின்றார்கள். இந்த துவாவை நாம் தொழுகையிலே ஓதுகின்றோம். அல்லாஹும்ம இன்னி ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب الا انت فاغفر لي مغفرة من عندك وارحمني انك انت الغفور الرحيم. புகாரியில் 834வது ஹதீஸ். இந்த துவாவை நாம் ஓத வேண்டும். கடைசியாக இறுதியாக சிறந்த ஒரு பாவ மன்னிப்பு துவாவை நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுத்துட்டு சொன்னார்கள், இந்த துவாவை நம்பிக்கையோடும் தூய்மையான எண்ணத்தோடும் ஒருவர் இரவிலே கூறிவிட்டு காலையில் இறந்து விடுகின்றார் என்று சொன்னார், அவர் சோனவாசியாக இருப்பார் என்பதாக நபிகள் நாயகம் சொன்னார். ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. இந்த துவாவை நீங்கள் என்ன செய்யுங்க, அதிகமாக ஓதுங்க. ஒருத்தர் நைட்டில் ஓதுறாரு, வளமையாக ஓதுறவர் நைட்டில் ஓதுறாரு, ஓதிட்டு காலையில் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் நிச்சயமாக சோனவாசியாக இருப்பார் என்பதாக சொல்லப்பட்ட ஹதீஸ் புகாரியில் 6306வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த துவா என்னவென்று சொன்னால், அல்லாஹும் அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹலக்தனி வான அலா அப்துக் வான அலா அஹதிக் ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بذنبك وأبوء لك بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت என்ற துவாவை நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆகவே இந்த துவாவை நாம் அதிகமாக ஓத வேண்டும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்முடைய தௌபாவை அங்கீகரித்துக் கொள்வான். இறுதியாக மரண நேரத்தில் செய்யப்படும் தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இனி உலகத்தில் வாழ மாட்டோம், இறந்து போகின்றோம் என்ற எண்ணத்தில் யார் வந்துவிட்டு தௌபா செய்கின்றார்களோ அவருடைய தௌபாவுடைய கதவை அல்லாஹ் அடைத்து விடுகின்றார் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லியிருந்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் 23வது அத்தியாயம் 99, 100 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒருவனுக்கு மரணம் வரும்போது அவன் சொல்லுவான், இறைவா என்னை உலகத்துக்கு அனுப்புவாயாக, எனக்கு உலகத்துக்கு அனுப்பு. மரணம் வரும்போது சொல்லுவான், உலகத்துக்கு அனுப்பு, நான் திரும்பி நல்ல காரியங்களை செய்துவிட்டு வருகிறேன் என்பதாக அவன் சொல்லுவான். நிச்சயமாக அவன் கூறுவது வெறும் வார்த்தை தான் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், அவன் நாளை மறுமை நாள் வரை அவனுக்கு உலகத்துக்கு செல்ல முடியாத முன்னால் ஒரு திரை இருக்கும் என்பதாக சொல்லுகின்றான். ஆகவே மரணத்துடைய தொண்டை குழிக்கு மரணம் வந்த பிறகு நாம் தௌபா செய்து அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு முன்பாக உங்கள் பாவங்கள் கடல் நுழையளவுக்கு இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். ஏன் என்று சொன்னால், ஏன் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் சொன்னால், இந்த வசனம் மீண்டும் சொல்லுகின்றேன் 66:8, யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, தூபு, தௌபா செய்யுங்கள், தௌபத்தன் நசூஹா, தூய்மையான முறையிலே பாவ மன்னிப்பு கோருங்கள், அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பான், உங்களை சோனத்திலே நுழைய செய்வான், சோனத்திலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஆக அன்பிற்கே இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய பாவங்கள் கடல் நுழையளவுக்கு இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பது தயாராக இருக்கின்றான். அப்படிப்பட்ட உன்னதமான நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. நாம் அல்லாஹ்விடம் அதிகம் தௌபா செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. நம்முடைய வரக்கூடிய ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. இந்த ரமதான் மாதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட குரூப்பிலே அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வானாக. ரையான் என்று சொல்லக்கூடிய வாசல் வழியாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் செல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. மேலும் இம்மையிலும் மறுமையிலும் நல்லவர்களோடு சேர்ந்து நல்ல மகள் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.